அனைவருக்கும் வணக்கம். CRT 29 இன்ச்சு கிட்டு. இது வந்து நான் அல்ட்ரா ஸ்லிம் டிவி 21 இன்ச்சு அல்ட்ரா ஸ்லிம் டிவிக்கு தான் இந்த போர்டு போட்டிருந்தேன். ஒரு 3 மாதம் ஆகுது. இது புதுசாக வாங்கி போட்ட போர்டு தான். ஆனால் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு ஆக்சிலேஷன் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம மின்சாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, போர்டுக்கு பவர் இன்புட் கொடுப்போம். நான் சிஆர்டியில் லோட் பண்ணி காமிக்காமல் போர்டை மட்டும் நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து ஆக்சிலேஷன் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பவர் இன்புட் கொடுத்துருவோம். வோல்டேஜ் இன்புட் வந்து உங்களுக்கு மெயின் ஃபில்டரில் 340 வோல்ட்டு மேலே காமிச்சிது. அவுட்புட்டில் வந்து செகண்டரி வோல்ட்டு வெறும் 15 வோல்ட்டு தான் காமிச்சிது. எல்ஓடி சைடு ஷார்ட் இருந்தால் தான் இந்தமாரி வோல்ட்டு கம்மியாக காமிக்கும். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்ஓடி போகக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் வழி தான் எல்ஓடி ஹெச் அவுட்புட்டுக்கு வோல்ட்டு போகும். இல்லை அல்ட்ரா ஸ்லிம் டிவிக்கு போகக்கூடிய இந்த 29 இன்ச்சு போடுங்கனால வோல்ட்டு 110 வோல்ட்டு வராது, கூடுதலாக வரும். 125லேருந்து 130 அந்தமாரி வோல்ட்டு ரேஞ்சு வரும். நம்ம அந்த எல்ஓடி போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம பவர் இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். மெயின் ஃபில்டரில் 340 வோல்ட்டுக்கு மேலே வருது. இப்போ செகண்டரி வோல்ட்டு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் அவுட்புட் பார்த்திங்கன்னா 130 வருது. மற்ற வோல்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 22 வோல்ட் வருது. கண்ட்ரோல் வோல்ட்டு 8 வோல்ட் கம்மியாக வச்சு பார்த்தா தெரியும். 131 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 9 வோல்ட், 9.6 வோல்ட் வருது கண்ட்ரோல் வோல்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸுங்கனால எல்ஓடி சர்க்யூட்லேருந்து வெளில பவர் சப்ளையில் இல்லாமல் தனியாக இருக்குது. இப்போ நம்ம பாருங்க செக் பண்ணி காமிக்க ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வோல்ட் அங்கே எல்ஓடிக்கும் போகாது, ஹெச் அவுட்புட்டுக்கும் போகாது. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை ஆஃப் பண்ணி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ரெஜிஸ்டர்ஸ் செக் பண்ணணும். அதாவது டயோடு 2K அப்படின்னு போட்டிருக்குல்ல உங்களுக்கு மல்டிமீட்டரை வச்சு ஹெச் அவுட்புட் டிரான்சிஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அது கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது பேஸில் வந்து ரெட் கலர் ப்ராப் வச்சுருக்கேன் மல்டிமீட்டரோட. மற்ற ரெண்டுத்துலேயும் பிளாக் வந்து மாற்றி வச்சு பார்த்தா தெரியும். பேஸ், கலெக்டர், எமிட்டர், எல்ஓடியும் ஷார்ட் சர்க்யூட் ஆகல, கரெக்டாக தான் இருக்குது. அப்போயே நம்ம லோட் பண்ணும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு 15 வோல்ட்டு தான் காமிச்சிது செகண்டரி வோல்ட்டு. இப்போ 130 வோல்ட்டு அங்கே கொடுக்கும்போது எல்ஓடி கொடுக்கும்போது வோல்ட்டு ரொம்ப கம்மியாக காமிச்சிது. எவ்வளோ காமிச்சிதுன்னா உங்களுக்கு 15 வோல்ட்டு தான் காமிச்சிது. ஆக்சிலேஷன் ஆகலை. இப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயோடு இருக்குது பாருங்க. இப்போ செக் பண்ணிகிட்ருக்கு 2 டயோடு இருக்கும். 29 இன்ச்சு டிவி கிட்டில் பார்த்திங்கன்னா 2 டயோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சிலேஷன் இந்த ஹெச் அவுட்புட் பக்கத்தில் அதில் பார்த்திங்கன்னா ஒரு டயோடு ஃபால்ட்டு. அந்த டயோடு எதுக்கு நேராக இருக்குன்னா உங்களுக்கு ஹெச் அவுட்புட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்குது. கிரவுண்ட்னா அந்த பிஎஃப்க்கு பேரலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃப்ளைபேக் பிஎஃப் இருக்குல்ல,
ஹெச்எஃப் கலெக்டர் பின்னில் வரக்கூடிய இந்த ஃப்ளைபேக் பிஎஃப் இருக்குது. இந்த பிஎஃப்க்கு பேரலாக என்ன இருக்குன்னு அங்கே டயோடு இருக்குது. அந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. டயோடு ஷார்ட்டாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வோல்ட் வந்து கிரவுண்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். வோல்ட் வந்து உங்களுக்கு 130 வோல்ட்டும் கிரவுண்ட் ஆகிருக்கு. கிரவுண்ட் ஆனதால தான் உங்களுக்கு வோல்ட் கம்மியாக காமிக்குது, 15 வோல்ட் காமிக்குது. இப்போ டயோடு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. டயோடு இல்லாமல் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. டயோடு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸில் போட்டிருக்கும். அந்த ஃப்ளைபேக் பிஎஃப்க்கு பேரலாக ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அது நம்பர் என்னென்னு பார்ப்போம். FR309 இந்த டயோடு நம்பர் பார்த்தீங்கன்னா FR309. இப்போ அதுக்கு பதிலாக சேம் கிட்டு, அதேமாரி கிட்டு 29 கிட்டு சைனா கிட்டில் எடுத்த இப்போ இதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா RU4DSG. நம்பர் பார்த்தீங்கன்னா RU4SDG. இப்போ அந்த நம்பர் வந்து சேம் பிளேஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அதையும் பேரலாக ரிவர்ஸ் பயாஸில் தான் இருந்தது. ஃப்ளைபேக் பிஎஃப்க்கு பேரலாக இன்னொரு கிட்டு 29 கிட்டில் சேம் டயோடு சேம் பிளேஸ்லேருந்து எடுத்ததுனால அதுக்கு ஈக்குவலன்ட் டயோடாக தான் இருக்கும் இது. இந்த டயோடு வந்து இந்த டயோடில் என்னென்ன ஹை ஃப்ரீக்குவன்சியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டயோடு, வேலை செய்யக்கூடிய டயோடு. ஏன்னா இப்போ நம்ம ஹெச் அவுட்புட்டுக்கு இப்போ பேரலாக பக்கத்தில் வர்றதுனால ஹை ஃப்ரீக்குவன்சியில் தான் ஆக்சிலேஷன் ஆகும் உங்களுக்கு எல்ஓடிலாம். அது பக்கத்தில் உள்ள இந்த டயோடு சர்க்யூட்லேயே வர்றதுனால இதோட ஆக்சிலேஷன் ஃப்ரீக்குவன்சியும் ஹையாக தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த நம்பர் கரெக்டாக பார்த்து வாங்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக போடலாம். சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சால்ட்ரி பண்ண டயோடு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காமிக்கிறேன். டயோடு என்ன ஆகுது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. முன்னாடி ஷார்ட் சர்க்யூட்டில் இருந்தது, முன்னாடி இருந்த டயோடு இப்போ வேறு டயோடு மாற்றணும். இந்த ஷார்ட் சர்க்யூட் காமிக்கல, ஷார்ட்டு காமிக்கல உங்களுக்கு. இப்போ நம்ம பவர் இன்புட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இந்த ரெஜிஸ்டரையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இந்த ரெஜிஸ்டன்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்ஓடிக்கு போகக்கூடிய சர்க்யூட்டுக்கு இந்த ரெஜிஸ்டர் ஒன்று சீரியஸாக கொடுத்துருப்பாங்க. வோல்ட்லேருந்து லோ வேல்யூ ரெஜிஸ்டர், அது வந்து பார்த்திங்கன்னா 2.2 ohms தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் ஆகுது, 130 வோல்ட் வருது, 126 ஆகுது. லோட் ஆகும்போது உங்களுக்கு எல்ஓடி செகண்டரி வோல்ட்டும் வருது, 157 வோல்ட் வருது, ஆக்சிலேஷன் ஆகுது. நன்றி.